ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் டைம் இருக்குது. இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடச்சிது, இந்த வேலையோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அண்டு இன்க்ரிமெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் வீடியோக்குள்ளே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு எப்படி வேலை கிடைச்சது, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எப்படி ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் முழுக்க உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதில் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற முழு இதுவுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷன் கொடுத்து உங்களால் கரெக்ஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகுது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது ஒரு 100% சேஃபான ஜாப் தான். ஒரு நல்ல கம்பெனியில் உங்கள் திறமைக்கேற்ப 5000லேருந்து 20,000 வரை நீங்கள் மாதம் ஒரு அடிஷ்னல் இன்கமாக சம்பாதிக்கலாம். ஆண்கள், பெண்கள், இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்கள் எந்த மாவட்டமோ கரெக்டாக அந்த லிங்கில் போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும்.
இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறது, அதாவது டாக்ஸேவாக்ஸ் அப்ளை பண்ணுறதா, இல்லை ஏபிபிஎம் அப்ளை பண்ணுறதா, இல்லை வந்து பிபிஎம் அப்ளை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ பிபிஎம் அப்படின்னா என்ன வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ பிபிஎம் அப்படின்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். பிரான்ச் ஆஃபீஸில் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் இருக்கும், நீங்கள் தான் எல்லா டிரான்சாக்ஷனும் ஹேண்டில் பண்ணுவீங்க, எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த பிபிஎம் ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க 4 hours வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். 9:30 to 1:30 ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 9:30க்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிட்டு 1:30 வரைக்கும் நீங்கள் இருக்கணும். கடைசியாக எப்போ வந்து பேக் கட்டி கொடுக்குறீங்களோ அப்போ வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு போகணும். அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஒர்க்கு. எல்லாமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த ஜாப் நேச்சர் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏபிபிஎம் போடுறீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ இதில் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் வந்து பிபிஎம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வெளியில் போய் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க பேக்கில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை எல்லாமே நீங்கள் கொண்டு போய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான வந்து ரோலாக இருக்கும் ஏபிபிஎம். ஸோ அதே இது டாக்ஸேவாக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்ஓ மட்டும் கிடையாது, ஹச்ஓஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹெட் ஆஃபீஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேக் கட்டுறது இல்லை வந்து லெட்டர் கொடுக்குறதுக்குமே பீட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சப் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுக்குற வேலையும் இருக்கும், ஆஃபீஸ்க்குள்ளே பேக் கட்டுற வேலையும் இருக்கும். இல்லை அப்படின்னா எம்சி மெயில் கேரியர் ஒரு 4-5 ஆஃபீஸ்க்கு பேக் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் 3 பொசிஷன். இந்த 3 பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா பிபிஎம்க்கு அப்ளை பண்ணுங்கள். சேலரியும் கொஞ்சம் கூட, அதே மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் இருக்கும். அதாவது முக்கியமாக பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிபிஎம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏபிபிஎம்மும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன வெளியில் போய் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு வெளியில் போய் லெட்டர் கொடுக்குறது ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏபிபிஎம்க்கு போடலாம். டாக்ஸேவாக்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஏரியா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஓ அப்படின்னு சொல்லும்போது பீட் ரொம்ப பெருசாக இருக்கும், அதே மாதிரி லெட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதையும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட் நீங்கள் அதில் கூட கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா? ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், இல்லை கட் ஆஃப் வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கட் ஆஃப்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டு இயரில் நடந்தக்கூடிய நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 450 மார்க்கு 400 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 480ஓட வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரி யூஆர் இந்த மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத கரெக்டாக பார்த்து கொடுங்க. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்றதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அண்டர் ஓபிசியில் வரீங்களா, இடபிள்யூஎஸில் வரீங்களா, யூஆரில் வரீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணும்போது ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சியுமே அவைலபிளாக காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓபிசியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா யூஆர் கொடுங்க. ஓபிசியிலுமே நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் வேணும்னா லாஸ்ட் இயர் கடைசியாக வந்திருக்கூடிய லிஸ்ட்டு 5 அதை எடுத்து பாருங்கள். அதில் என்னென்ன வேக்கண்ட்லாம் ஃபில் ஆகாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும். ஏன்னா அது எல்லாமே
அவங்க செலக்ட் ஆனவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போனது, வேணான்னு சொல்லிட்டு போனது. ஸோ அந்த ஜாப் ஃபில் பண்ணாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து போட்டிங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலகிராமில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.